ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டிவியில் நம்ம ஒரு படம் பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு கேட்பாங்க. எப்போ பாரு எங்கள் அப்பா அம்மாலாம் பழைய பாட்டாக கேட்குறானோ அப்படி என்ன ரசனை முரண்பாடு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பேச போகிறோம். முதல்ல எது பழைய பாட்டுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கேட்கிறாரு சொல்லுங்கப்பா, சீக்கிரம் அள்ளி போடு. அம்மா குழலூதும் கண்ணனுக்கு குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா? அதுவே பழைய பாட்டு. நல்லா இருக்க. அன்று வந்தது அது இல்ல. ஆனா சொல்லையில தலையெல்லாம் ஆற்றியம்மா பாட்டு வரும். லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும். அப்பன் என்னடி ஆத்தா என்னடி ஒப்புக்கு தானது. இது ரொம்ப பழசு போல் இருக்கு, எனக்கே தெரியலையே. அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்ன ஆத்தா என்ன ஒப்புக்கு தானடி, பாறாங்கல்ல பெத்து புட்டா பாசம் ஏதடி. சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம். இது ஆக்சுவலா உங்க அப்பா ஏதோ பர்சனல் கார்டுல பாடுறாருன்னு நினைக்கிறேன். அம்மாக்கும் பாட்டிக்கும் வாக்குவாதம் வரும் சார். அது ஒரு மாமியார் மருமக சண்டை. சிச்சுவேஷன் சாங் ஒன்று கிரியேட் பண்ணுவார் சார். இவ்வளவுதான் உனக்கு மரியாதை, இதோட நிப்பாடி அவ்வளவுதான். வேற எது பழைய பாட்டு? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. இதெல்லாம் பழைய பாட்டுப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தோணும்ல. ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டும் பழைய பாட்டு. அதுவே பழைய பாட்டு இல்லையா? சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி தளபதி. தென்றல் வந்து தீண்டும் ஒரே பழைய பாட்டு தான் அது. நன்னாரே சாங். கண்மூடி திறக்கும் போது இந்த பாட்டு கேட்கறன்னு ஆசை எனக்கு, அதை வச்சாலே வேணாங்கிறாங்க. பாட்டு பாடவா? இல்ல, நீங்களே பாடுவீங்கன்னா நானே நேரத்துக்குன்னு சொல்லிடுவேன். நக்கல்யா அவனுக்கு. ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கல? எரிச்சலா இருக்கும் கேட்கும்போது. அது என்ன பாட்டு பாடவா, அது கேட்டாலே அப்படிதான் சார். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஒரு குழந்தை பாடும் தாலாட்டு. இது இரவு நேர பூபாலம். பாட்டு ஆரம்பிச்சாலே நிறுத்து போதும், அதை கேட்காதே. ஒரே டியூனா இருக்கும் சார் அந்த காலத்து பாட்டு. உடுப்பா ரொம்ப தான் பண்ணிக்குதுங்க. தேன் சிந்து தேவானம். எனக்கு என்னமோ உங்களுக்கு பழைய பாட்டு மேல கோபம் இல்ல சார், வாய்ஸ் சரியில்லை சார். அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன? நான் ஒரு ஆசிரியை. I am supposed to use my voice every day. அதனால கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. அதனால வாய்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. சின்ன வயசுல உங்க குரல் எப்படி இருக்கும் டீச்சர்? ரொம்ப நல்லா இருக்கும் சார். காலேஜ்ல எல்லாம் நிறைய நான் அவார்டு வாங்கியிருக்கேன். நம்பிட்டேன் வா. எனக்கு வந்து புரட்சி தலைவருடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. இதுதான் சார் பிரச்சனையே. நாங்கெல்லாம் ஒரு பாட்டை கேட்டோமா, வைப் பண்ணோமா, போனோமான்னு இருக்கிறோம். அவங்க ஒரு பாட்டையே ஆராய சொல்றாங்க. ஓ மை காட். டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நானாக நான் இல்லை தாயே. சார் அது ஸ்டார்ட் பண்ணும்போதே அவ நீங்க அழுவீங்க, நீங்க பாட்டை ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு. ச்சே நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு. ச்சே ஜானகி அம்மான் மனசுல உங்களுக்கு நினப்பு வேற. ஏதோ ஒரு மாதிரி அவங்க தான் சிங்கரு. பாட்டு கேட்டுட்டே இருந்தாதான் ஏதாவது வேலை பார்க்க முடியுங்க சார். ஒரு வேலை செய்யறாங்கன்னு கேளுங்க சார். ஓஹோ தண்டச்சோரா. என்ன லுக்கு. என் பையன்கிட்ட வந்து லைஃப் என்னால முன்னுக்கு வரணும்டா, அதனால உனக்கு பாட்டுலாம் கேட்டா வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் பாட்டு பாடுவேன் சார். இந்த பாட்டை தூங்கும்போது பாடினா கூட பரவாயில்ல. ஜிம்ல போறாரு சார் இந்த பாட்டு போய் சார். சரி, அதான் நான் சொல்ல பழைய பாட்டுல ஒரு எனர்ஜியான ஒரு பாட்டு சொல்லுங்க. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். ஜாலியா இருக்கணும்ல, அப்படிதான் ஒரு பாட்டு பாடுங்க. வல்ல நான் ஒரு பாட்டு சொல்லவாப்பா. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். இது பிடிச்சிருக்காதே உனக்கு? இது நல்லா வைப்பா இருக்கு. நல்லா இருக்குல்ல, நல்ல வைபா இருக்கு. இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டும், அதுவும் மேல விரக்தி. அடுத்தது விரக்தி. காதலின் மாட்டிக்கிட்டியா
ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ. எனக்கு வகுத்தறிச்சலா இருக்குடா, சொல்ல சிரிப்பா வருதுடா. அவனுடைய வயதுக்கான ஒரு இளமைக்கான பழைய பாடல் ஒண்ணு இருக்குல்ல, அதான் அந்த பையனுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஒரு பாடல். இளமை என்னும் பூங்காற்று. படிக்காட்டியும் நீ மேலதாண்டா. மயில முடிஞ்சிருக்கு. மைனா 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 நாளை முடிச்சிருக்காங்க. நாளை நீங்க அப்ப தாய் தான். தாயே தாய் மகனே ஏன் பிறந்தா ஏழை முடிச்சிருக்காங்க. ஒரு ஆங்கரை அப்ப கூட சீரியஸா எடுத்துட்டீங்க. பாருங்க இளமைக்கான ஒரு பாடல் பாடுங்க. துள்ளுவதோ இளமை, அப்படி வாங்க. தேடுவதோ தனிமை, துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை. அடுத்த ஒரு இளமை பாடல். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால், காணாத கண்களை காண வந்தாள். எங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம். இருக்க வட்ட வீடும் இருக்கு. பட்டுக்கோட்டை அம்மாளு இது மாதிரி வாங்க. ஊருக்குள்ள என்னாலு, கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வாரிட்டா. இதுல ஒரு துள்ளல் இருக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. இந்த பாட்டை போட்டா நானே நிறுத்திடுவேன். எந்த பாட்டு? இதோ இந்த தெய்வம். இதோ இந்த தெய்வம் முன்னாலே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? யாராவது பாடுங்க. இதோ இந்த தெய்வம் முன்னாலே. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். தங்க கடிகாரம் வைரமணியோடும் மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விளை பேசுவார். மலர்ந்து மலராத பாதி மலர் போல. இது தமிழ்நாட்டோட பாட்டு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.